வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இன்றைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். தயவு செய்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் என்னெல்லாம் நடந்ததுன்றத பாருங்க. இது நான் ஏற்கனவே சோஷியல் மீடியாவுல உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன். 23ஆம் திகதி மே மாதம் உடப்பு கலாச்சார கழகத்தினால் ஒரு விளையாட்டு போட்டி ஒழுங்கமைச்சிருக்காங்க. அது லிவர்பூல்ல நடைபெற்றது. அந்த வீடியோ தான் இது. முதல்ல இதை ஒழுங்கமைச்சிருந்த உடப்பு கலாச்சார கழக உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அவ்வளவு சிறப்பாக ஒழுங்கமைச்சிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு போய் பார்த்தபோது தான் உண்மையிலேயே உடப்பு கலாச்சார கழக உறுப்பினர்கள் எந்தளவு தூரம் ஒரு டீம் ஒர்க் போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்திருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது உண்மையாக அதில் கலந்து கொண்ட எல்லாருமே நாங்கள் பார்த்துருப்போம். அது இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே முடிவு வரையுமே உண்மையிலேயே 100% மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைகளும் பெண்களும் அவ்வளவு சந்தோஷமாக எல்லாருமே இருந்தோம். குழந்தைகளும் அவ்வளவு என்ஜாய் பண்ணினாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய விளையாட்டுக்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. பெண்களுக்கான விளையாட்டுக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு, ஆண்களுக்கான விளையாட்டுன்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் செய்திருந்தாங்க. அடுத்த சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், லிவர்பூல் கவுன்சிலர் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அவருக்காகத்தான் இந்த நடனம், காவடி நடனம் நுழைவாயிலில் இருந்து அந்த ஸ்டேஜ் வரையுமே அந்த குழந்தைகள் எல்லாம் ஆடி கொண்டு போயிட்டு அந்த சீஃப் கெஸ்ட்டை கௌரவிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் அந்த ஊர் ஞாபகம் தான் வந்தது. ஊர்லெல்லாம் நாங்கள் அப்படித்தானே பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் இப்படி ஸ்போர்ட்ஸ் நடந்தாலோ, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால், அப்படியே ரோட்லலாம் ஏதாச்சும் ஒரு கும்மியோ, காவடி, கோலாட்டம் சொல்லி ஆடிக்கொண்டு போகிறது. ஸோ அதுபோல் அது எல்லா விஷயங்களையுமே கொண்டு இங்கேயும் செய்திருந்தாங்க. இந்த முயற்சிக்காக நிச்சயமாக இந்த குழந்தைகளது பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்ல வேணும். அவ்வளவு அழகாக அந்த குழந்தைகள் அவ்வளவு நேரம் அவ்வளவு வெயிலையும் ஆடிக்கொண்டு போய் அந்த சீஃப் கெஸ்ட்டை கௌரவிச்சிருந்தாங்க. அடுத்தது இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பெண்கள் எல்லாருமே உணவு வீட்டில் இருந்தே செய்து கொண்டு அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாம் கொண்டு அங்கே இலவசமாக உணவுகள் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே பகிரப்பட்டது. ரோல்ஸ், வடை, கட்லட், கேக், ட்ரிங்க்குகள், தண்ணி, ஃபலூடா, கேக், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே இலவசமாக உணவுகள் முடிய முடிய தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த குடும்ப தலைவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏனெண்டா உங்களோட இந்த சப்போர்ட்டுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஈவெண்ட் எல்லாம் இவ்வளவு வெற்றிகரமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதற்கு இந்த விளையாட்டு போட்டியை சக்ஸஸ்ஃபுல்லி நடத்துறதுக்காக பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணின ஆட்கள் நிறைய. ஸோ எல்லாருக்குமே நன்றிகள். உண்மையாக குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பாருங்கள், இந்த குழந்தைகளுடைய முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை அவ்வளவு சந்தோஷமாக குழந்தைகள் எல்லாம் எல்லா கேமும் செய்துச்சினம். குதிரைக்கு வால் வைக்கிறது, லெமன் அண்ட் ஸ்பூன் கேம் விளையாடினாங்க, தண்ணி நிரப்புறது, பெலூன் உடைக்கிறது, நிறைய விளையாட்டுகள் குழந்தைகளுக்காக ஒழுங்கமைச்சிருந்தாங்க. எங்கட தமிழ் சமுதாயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக தேவை. என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய உறவுகளை நாங்கள் சந்திக்கிறதுக்கு. ஏண்டா நாங்கள் எல்லாருமே வெளிநாடுகளில் பிஸியான லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனித்தனியாக எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸுகளை உண்மையாக பெண்கள் சிறப்பாக கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்யும்போது நிறைய நாட்களில் சந்திக்காமல் இருக்கிற உறவுகளை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம், சந்தோஷம், அன்பு மட்டும்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் இன்னும் மேலும் மேலும் எல்லா இடத்துலையுமே நடக்க வேணும். நடந்து கொண்டு தான் இருக்குது. யாரெல்லாம் இன்னும் செய்ய தயாராக இருக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் தேவை. அடுத்த தலைமுறைக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை. அப்போது தான் எங்களோட கலை, கலாச்சாரம், பண்பாடுன்னு சொல்லி அதுகளையெல்லாம் வளர்க்குறதுக்கு கூட இது உதவியாக இருக்கும். உங்கள் உறவுகளையெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துலலாம் வெறும் அன்பு, பாசம், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்.
கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அயராது முயற்சி செய்து நிச்சயமாக எம் சமுதாயத்திற்கு தொடர்ந்து செய்வீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் அனைவரும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு போக என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உடப்பு கலாச்சார கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். உதவியாக இருக்கும். இல்ல வெயிட் பண்ணுங்க, யாரையும் கிளப்புறாங்க. எண்ணி பாருங்க, அவளை சரியா One, two, three. வித்தியாலயத்தில் பழைய மாணவிகள் இதோ நிவேதா உள்ளாவரத்தையும்
Spot. Good job. Blow. Super. Run. 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 Kashini, run. Agabod. Well done, girls. You have to run back, Amma. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு தெரியுமா சீக்கிரம் டிக்கெட் போடுங்கண்ணே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறேன் கெஞ்சுறனே கிட்ட வந்து மிஞ்சுறனே ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆடி நாக்கெல்லாம் தள்ளுது இதுக்கப்புறம் எப்படி ஆட போறோம் பயப்படாத என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு இந்த ஒரு ஷோல் நன்றி நன்றி இந்த சிறுமியர்களுக்கு எங்கே உங்கள் கரகோஷங்கள் வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அன்பு சேர தலையில் எத்தி வச்சு Good. Uh-oh. You missed the chair. That's okay. That's okay. Super. High five. It's okay. It's fine. It's a game. Good job. This way, this way. ஜெயக்குமார் இந்த விடுதலை வழங்க கண்ணவரதன் அல்லது அவர் சார்பாக வேறு யாராவது கண்ணவரதன்
எங்கே உங்கள் கரகோஷங்கள் இந்த குழந்தைகளுக்கு மெடல் வழங்கும் இந்த பாடகரின் முகத்தை பாருங்கள், அவர் சிரிப்பை பாருங்கள். அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் தனது மெடலுக்காக. இவர் வருங்கால தூள். நீங்கள் தான் உங்கள் கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி. அடுத்தபடியாக ஸ்ரீகாந்த மூர்த்தியை அழைக்கின்றோம். எம் ஸ்ரீகாந்த மூர்த்தி. தயாராக இருக்கும்படி வென்று நிற்கின்றோம். இதோ மில்ரோய் அவர்கள் குழந்தைகளுக்கு இந்த மெடலை வழங்கி கௌரவிக்கின்றால். இங்கே உங்கள் கரகோஷங்கள் இந்த சிறார்களுக்கு. கைகட்டுங்கள், கைதட்டுங்கள், உங்கள் கரகோஷங்களை கொடுங்கள். முத்துகிருஷ்ணன் அவர்களை தயாராகும்படி வேண்டியிருக்கின்றோம். முத்துகிருஷ்ணன் அவர்கள். முத்துகிருஷ்ணன் அவர்களால் இந்த குழந்தைகளுக்கு கௌரவிக்கும் விழா நடைபெறுகின்றது. மெடல் கொடுத்து குழந்தைகளுக்கு மெடல் களத்தில் ஏறும்போது நீங்கள் கைதட்டினால் அவர்களுக்கு உற்சாகமாகவும் அவர்களுக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். நன்றி. முட்டிவிடுதலில் முதலாக சர்விலா அவர்கள் வெற்றி பெற்றார். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மெடலை வழங்குவதற்காக வர்ஷினி அவர்களை அவர் அண்ணன் சார்பாக கொடுக்கவிருக்கிறார். எமக்கு உதவி வழங்கிய அடுத்த நபர் பிரசாந்த் அவர்களையும் விவேக் அவர்களையும் ஆரம்பமாக மேடைக்கு அழைக்கின்றோம். முருகநாதன் அவர்கள், விஜய், சிவனேசன், யோகேஸ்வரன், கதிரேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்ற ஈசு பிரகாசன், நமசிவாயம் என்று சிவா பிரகாசன், காசினி ரவிசங்கர், பதிமலர் வைகுந்தராஜன், அமிர்தமலர் வைகுந்தராஜன், சாய் சதீஷ் அன்பராஜன். இந்த குழந்தைகளின் நடனம் இப்போது அரங்கேறுகின்றன. உறவுகளே, தயவு செய்து இந்த மேடையில் குழந்தைகள் உங்களுக்காக, உங்கள் கண்களுக்கு விருந்தளிப்பதற்காக நடனமாடவிருக்கிறார்கள். தயவு செய்து முன்னோக்கி வாருங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எங்களுடைய குழந்தைகள் இவர்களை பார்த்து இன்னும் குழந்தைகளை இவர்கள் கலாச்சாரத்தினை முன்னெடுப்பதற்கு
முயல்வார்கள். தயவு செய்து முன்னுக்கு வாருங்கள், உங்கள் கரகோஷங்களை கொடுங்கள். என்றால் தான் எம்முடைய தமிழ் மரபும் எம்முடைய பண்பாடும் தலை தோங்கு விளங்கும் இந்த மண்ணில். தயவு செய்து முன் வாருங்கள்.